சபரிமலை ஐயப்பன் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பத்தினம்திட்டா மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ள ஒரு புண்ணிய தலமாகும். மகிஷி என்ற பெயர் கொண்ட அசுரபலம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என வழங்கப்படுகிறது. 18 மலைகளுக்கு இடையே சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ள நிலையில் இந்துக்களின் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட தலமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் கேரளாவில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செப்டம்பர் 20ஆம் தேதி பம்பா நதிக்கரையில் கிட்டத்தட்ட 3000 ஐயப்ப பக்தர்களை கொண்ட உலகளாவிய ஐயப்ப சங்கமம் என்ற மத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் அழைப்பு விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இதற்கு பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் தனது எக்ஸ் தளத்தில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். அதில் சபரிமலையில் உள்ள பம்பாவில் நடைபெறும் கேரள அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட ஐயப்ப சங்கமம் ஒரு நாடகம் மற்றும் தேர்தல் தந்திரம் என்று கடுமையாக சாடியுள்ளார். மேலும் 2018ஆம் ஆண்டு பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்குள் நுழைய அனுமதிக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கேரள அரசு எடுத்த முயற்சியை பாஜக மற்றும் பிற இந்துத்துவ அமைப்புகள் எதிர்த்தபோது இந்துக்கள் எடுத்த போராட்டம் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நீடித்தது. அப்போது நடத்தப்பட்ட எண்ணற்ற போராட்டங்கள் மலையேற்றத்திற்கு செல்ல முயன்ற பெண் ஆர்வலர்களை வழிமறித்தல், காவல்துறையினர் மீது தாக்குதல், இரு தரப்பிலும் காயங்கள் ஏற்படுத்துதல் மற்றும் ஏராளமான போராட்டங்களுக்கு பின் மாநில அரசு தனது முடிவை பின்வாங்கியது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஐயப்ப பக்தர்கள் பலர் மீது வழக்குகள் பதிவு செய்துள்ளதோடு ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக போலீஸ் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு சபரிமலையின் புனித மரபுகளை மீறும் மற்றும் அவமதிக்கும் வகையில் எல்லாவற்றையும் செய்துள்ளார். அதுபோல் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகனும் இந்துக்களின் நம்பிக்கையை ஒரு வைரஸ் என்று கூறி இந்துக்களை அவமதித்துள்ளனர். இவை ஒவ்வொரு இந்துவின் நினைவிலும் ஆழமாக பதிந்துள்ளன. அவற்றை ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது என்று திரு சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள முதல்வர் ஐயப்ப சங்கமத்தில் பங்கேற்க ஒரே வழி இந்துக்களிடமும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களிடமும் மன்னிப்பு கேட்பதோடு ஐயப்ப பக்தர்கள் மீது போடப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். சபரிமலை மரபுகளை மீறியதற்காக ஐயப்ப பகவானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டாலினும் உதயநிதியின் வாரிசும் கேரளாவிற்கு வர விரும்பினால் இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இது இல்லாமல் பினராயியோ ஸ்டாலின் மற்றும் உதயநிதியோ சபரிமலை பக்தர்கள் அல்லது அவர்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயன்றால் ஒவ்வொரு இந்துக்களும் வெளியே வந்து இதை எதிர்ப்பார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் சர்ச்சைக்கு பதிலளித்த தேவசம் அமைச்சர் வி.என். வாசவன், ஐயப்ப பக்தர்களின் உலகளாவிய கூட்டத்திற்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கோருகிறது என்றும், சபரிமலையின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கும் முக்கியமான கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர்கள் உட்பட அனைவரையும் வாரியம் அழைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நடைபெறவுள்ள ஐயப்ப சங்கமத்திற்கு தமிழக கேரள முதல்வர்கள் கலந்து கொள்வதற்கு அம்மாநில பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்திய அளவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக நந்தகுமார்.